தன் எதிரிலே வரக்கூடியவர்கள் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் உத்திராட்சமும் இழுப்பில் காவியம் கட்டி சிவவேடம் தரித்திருந்தால் அதுதான் தவவேடம் என்று வணங்கி அவர்கள் திருவடியை தொழுது இறக்கின்ற தருவாயில் கூட ஒரு சிவவேடத்தை தான் தவவேடமாக நினைத்திருக்கிறார் ஒரு நாயன்மார் என்று நினைக்கின்ற போது நம்முடைய கண்கள் பணிக்கிறது. மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பறவை நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமான் ஆம்பரணேஸ்வரர் வாளாம்பிகை துணை. உலகில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருளை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் வருகின்றோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் எத்தனையோ முறை பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களுடைய சிறப்பை நாம் சீர்தூக்கி பார்த்திருக்கின்றோம். இந்த நாட்டில் சைவம் தலைப்பதற்கு 12ஆம் திருமுறை தந்த தெய்வ சேக்கிழாரின் பெரிய புராணத்தை நாம் அடிக்கடி வாசிக்க வேண்டியது அவசியம். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் என்று சொல்லுவதால் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் சிவனை சுற்றியே இருக்க வேண்டும். நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் அக்னி காவடி எடுப்பது, அழகி குத்திக்கொள்வது, பாலபிஷேகம் செய்வது, பன்னீர் அபிஷேகம் செய்வது, மலர்களால் பூஜிப்பது, தேர் திருவிழாவில் பங்கு பெறுவது, இது மட்டும் வழிபாடு அல்ல. இதுவும் வழிபாடு. ஆனால் வழிபாட்டினுடைய மக உன்னதத்தை மெய்ப்பொருள் நாயனார் வழி நின்று நம்முடைய சேக்கிழார் காட்டுகின்றார். சிவவேடமே தவவேடம், சிவவேடமே தவவேடம். நம்முடைய பூசலார் உள்ளத்தில் கோயில் கட்டினார், கண்ணப்பர் கண் தந்தார், சிறு தொண்டர் பிள்ளைக்கறி தந்தார், ஏற்பகையார் மனைவியை அனுப்பி வைத்தார். இப்படி பல சரித்திரங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் சிவவேடமே தவவேடம் இந்த வார்த்தையே வித்தியாசமாக இருக்கிறது. மெய்ப்பொருள் நாயனார் என்று ஒருவர் இருந்தார். தன் எதிரிலே வரக்கூடியவர்கள் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் உத்திராட்சமும் இழுப்பில் காவியம் கட்டி சிவவேடம் தரித்திருந்தால் அதுதான் தவவேடம் என்று வணங்கி அவர்கள் திருவடியை தொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்கள் உள்ளத்தை குளிர்விப்பதை வாழ்வின் இலக்காக கொண்டிருந்தார். இந்த அற்புதமான மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்துவதற்கு யாருமே இல்லை. முத்தநாதன் என்று ஒருவர் இருந்தார். மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்துவதற்கு ஆளால் தோளால் வாழால் ஆளுக்கால் சண்டை போட்டு தோளுக்கோடு தோள் நின்று வாளோடு வாள் சுற்றி முடியலை, வஞ்சகத்தால் சூட்சமத்தால் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை தயார் செய்து அதற்குள் ஒரு உரைவாளை வைத்து கொண்டு மெய்ப்பொருள் நாயனாரை சந்திக்க வந்தார். வாயிற்காப்பான் தடுத்து விட்டால் மன்னர் பணியாக இருக்கிறேன் என்று. இல்லை, மன்னனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னபோது சிவவேடத்தின் அருகுறியோடு ஒரு அடியார் வந்திருக்கதை சொல்லி மெய்ப்பொருள் நாயனார் கைகூப்பி அவரை உள்ளே அழைத்து வருகின்றார். உலகத்தினுடைய உய்விப்பதற்கான சிவப்பரம்பொருளின் பெருமையை பேச செயற்கரிய ஒரு நூல் என்னிடத்தில் இருக்கிறது. அதில் உள்ள பெருமைகளை உங்களுக்கு படித்து காட்ட வேண்டும். நாம் தனிமையில் இருக்க வேண்டும். உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. புத்தகத்தை பிரித்தவர் உரைவாளை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை சூதின் காரணமாக குத்திவிடுகின்றார். குருதி கொப்பளிக்கிறது. ஓடி வந்த தத்தன் தன்னுடைய உரைவாளை எடுத்து இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்த நினைத்தவரை வெட்டுவதற்கு முற்பட்ட போது, தத்தா தத்தா இவர் நமரே, இவர் நமரே. காரணம், இவருடைய வேடம் சிவவேடம், சிவ சின்னம், சிவ உடை. இவரை ஊரின் எல்லை வரை பத்திரமாக முத்தநாதனை கொண்டு போய் விட வேண்டும் என்று மெய்ப்பொருள் நாயனார் தத்தனுக்கு கட்டளை இடுகின்றார் என்றால், இறக்கின்ற தருவாயில் கூட ஒரு சிவவேடத்தை தான் தவவேடமாக நினைத்திருக்கிறார் ஒரு நாயன்மார் என்று நினைக்கின்ற போது நம்முடைய கண்கள் பணிக்கிறது. நாம் அதே சரித்திரத்தில் காரைக்கால் அம்மையாரை படித்திருக்கிறோம். தன்னுடைய அழகை துறந்து பேய் உருவம் எடுத்து எம்மை பேணும் அம்மைகான் என்று ஆண்டவனை நடுங்க வைத்த அன்பு மாசில்லாத பற்றை வியக்கின்ற அதே நேரத்தில் ஒரு சிவ வேடத்திற்காக தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, அந்த வேடம் தடித்தவர் பத்திரமாக இல்லம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மெய்யான அன்பு, மெய்யான உணர்வு தான் அவரை மெய்ப்பொருள் நாயனாராக மின்னி மிளிர்ந்து நம்முடைய இதயத்தில் ஆனந்தத்தை பிறக்கச் செய்கிறது.
மீண்டும் இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை எங்கள் குழுவினரோடு ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.